ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ரியாக்ஷனா ரிவ்யூவா. ஆனா இது ரிவ்யூ. இன்னைக்கு தி காட் ரிவ்யூ. ஹாய் கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ் அஃப்கோர்ஸ் வந்து கோட் 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 வந்து மூவி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அதை பற்றி வந்து ரிவ்யூ தான். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் பட் வந்து முடிஞ்சளவு என்னால் முடிஞ்ச அளவு வந்து இந்த ஸ்பாய்லர்ஸ் பண்ணாமல் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த கன்வே பண்ணிடுற என்னமா இருக்குது அப்படின்ற மாதிரிக்க வந்து. ஸோ ஒரு விளாகிங் ஒன்று நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த விளாகிங் வந்து அப்படியே இருக்குது. ஸோ நான் விளாகிங் வந்து எடிட் பண்ண முன்னுக்கு வந்து இல்லை நான் ரிவ்யூ போட்டுறேன் அப்படின்ற மாதிரி நான் ரிவ்யூ விளாகிங்கில் நல்லா வந்து ஸோ விளாகிங்ல வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் வந்து இன்னைக்கு ரிவ்யூ வந்து இன்னைக்கு ஈவினிங் வரும்டா அந்த விளாகிங் வந்த பிறகு அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டிருப்பேன். பட் நான் அந்த விளாகிங் வந்து ஆன் ப்ராசஸ்ல இருக்குது எடிட்டிங்ல. அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த ரிவ்யூ இது உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி இந்த ரிவ்யூவை நம்ம செஞ்சிருவோமே அப்படின்ற மாதிரி நான் வந்து செய்ய உட்காந்துட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட படம். ஸோ நான் வந்து எந்த பெருசா வந்து எல்லா மூவிஸ்க்கு வந்து பெருசா வந்து ரிவ்யூ அப்படின்றத நான் பண்ண மாட்டேன். ஆனா இந்த படத்துக்கு பண்ணி ஆகணும்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வெறித்தனமா வந்திருக்கேன். ஸோ விளாகிங் வந்து இன்னைக்கு இந்த இந்த ரிவ்யூக்கு அப்புறம் வந்து விளாகிங் வர நாளைக்கு சரி வந்து உங்களுக்கு வந்துருமா இருக்கும். கட்டாயம் வந்து விளாகிங் வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து ரிவ்யூ வந்து வரும் அப்படின்னு சொன்னால் நான் கீழே வந்து நான் போடுறேன் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். அப்படின்னா அது பார்க்காத அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிவ்யூ தான் அப்படின்ற மாதிரிக்க வந்து, அதாவது அது வர வேண்டியது அதுக்கு முன் இது ரிவ்யூ வருகிறது அப்படின்னு சொல்லலாம். எஸ், இந்த பின்னுக்குள்ள சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து நம்ம வந்து பார்த்த இடத்துல வந்து நான் தியேட்டர்ல வந்து முடிஞ்ச கைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டர், அதாவது இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வந்து ஒன்று. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று நல்லா இருக்குது. ஸோ அதுதான் பின்னுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய போஸ்டர் வந்து பேக்ரவுண்ட் வால் ஒன்று வந்து கிரியேட் ஆகியிருக்குது. ஸோ ரியாக்ஷன் சேனலுக்கு. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வந்து இந்த பேக்ரவுண்ட் இருக்காது, அங்கே இன்னொரு பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி இமேஜஸ் கிளவுடன் வரும் அப்படின்ற மாதிரிக்கு வந்துருக்கா. அது காட்டியும் வந்து இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் தான் வரும். ஸோ இன்னைக்கு வந்து ஒட்டியிருக்கேன், சைடில் போட்டு ஒட்டிட்டு எஸ் ரிவ்யூடா அப்படின்ற மாதிரிக்க. ஸோ சம்பவங்கள் பல நடந்தன, அந்த சம்பவத்தின் நடுவில் இன்னொரு சம்பவம் அப்படின்ற மாதிரிக்கு இந்த சம்பவம் அப்படின்ற மாதிரிக்க. ஸோ எல்லா மூவிக்கு வந்து ஏர்லியா போவே ஒரு 5 மினிட்ஸ் முன்னுக்கு அப்படின்ற மாதிரி நான் போயிடுவேன். ஆனால் பட் இந்த மூவிக்கு வந்து நான் செகண்ட் டே கொஞ்சம் லேட் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சுட்டு ஓடி போனேன். ஓடி போற நேரம் ஒரு தரமான தளபதி என்ட்ரன்ஸோட வந்து ஒரு ஒரு வேற லெவலில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அண்டு அங்க ஆரம்பிச்சது, அந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சது வந்து விபி ஃபயர் விட்டாப்புல அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதுல வந்து யாருக்கடா வந்து ட்ரீட்டா சொல்றது, தளபதி ட்ரீட்டா, தலை ட்ரீட்டா, எந்த தலை, நம்ம தலை நோனியா அடிட்டா, யாருக்கையா நான் சொல்றது அப்படின்ற மாதிரிக்க வேற லெவல் வந்து வெறித்தனமான வந்து ஒரு ட்ரீட் ஒன்று இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்குது. ஐயோ ஐயோ, வர வர வந்து இதுல வந்து நிறைய ட்விஸ்டுகள் பல இருக்கிறது. ஆனா அந்த ட்விஸ்டுகளை நான் சொன்னேன் அப்படின்னா அது வந்து ரிவீல் ஆகிடும், ஸ்பாய்லர் ஆகிரும். ஸோ அதனால நான் என்ன காம் பண்ணிக்கிட்டு வந்து எவ்வளவு தூரம் வந்து நான் வந்து குறைச்சி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பாய்லரை வந்து குறைக்க பார்க்குறேன். இன்கேஸ் ஸ்பாய்லர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா தயவு செய்து அந்த இடத்துல கட் பண்ணிட்டு நீங்க படத்தை போயிட்டு 100% நான் சொல்றேன், படம் பார்க்காதவங்க தயவு செய்து போயிட்டு படத்தை பார்த்துட்டு வாங்க. அந்த தியேட்டர் ஐமேக்ஸ் வர்த்தி. சரியா, நீங்க போயிட்டு பாக்குறீங்கன்னு சொன்னா தயவு செய்து போயிட்டு பாருங்க. ஐமேக்ஸ்ல வந்து வர்த்தியா இருக்கும் இந்த மூவி. நான் வந்து சொல்றேன் வேற லெவல்ல இருக்கும். ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை நான் வந்து சொல்றேன் என்ன மாதிரி இடங்கள். அது ஏற்கனவே நான் என்கிட்ட வந்து
அந்த சாங்லேயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், ட்ரெய்லர்லேயே நான் ஒரு இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரிக்கு வந்து. ஸோ அப்படி அந்த என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அந்த சின்ன தளபதி இளைய தளபதி அவரைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி எடுத்துங்க. மற்றபடிக்கு வந்து பங்கம் வேற லெவல்ல வந்து இருக்குது, வேற மாதிரி இருக்குது, வேற மாதிரி வேற லெவல் வேற மாதிரி இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி இருக்குது. ஸோ விபி வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு, வேற லெவல். இது வந்து எதுக்கு ட்ரீன்னு சொல்ல தெரியாம அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் விபிஆருக்கு உள்ள வந்து கேரக்டர்லாம் வந்து வெறித்தனமா வந்து இங்க வந்து வந்திருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது என்னம்மா பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிக்கே வந்து ஒரு செம்ம, இதுக்கு மேல என்னடா அப்படின்ற மாதிரிக்கே வந்து இருக்குது. ஏன்னா எதிர்பார்த்தது போனது வந்து ட்ரெய்லரை பார்த்து எதிர்பார்த்தது வந்து ஏதோ நம்ம நம்ம ட்ரெய்லரை பார்த்து எதிர்பார்த்து போனது ஏதோ, ஆனா அவங்க கொடுத்த அடுத்த நம்ம விபி அது வேற ஏதோ, அது வேற யாராவோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு போர்ஷனா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும், கேரக்டர் ஈக்குவல், எல்லார் கேரக்டருக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. இதுல வந்து எல்லா ஒரு கேரக்டருக்கும் வந்து ஒரு தனி வேல்யூவா வச்சு வேற லெவல்ல கொடுத்துருக்காரு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப், வேற மாதிரி இருக்கான். சின்ன பொடியன்ல இருந்து அதுல வார இந்த ரோல் பண்ற எல்லாருக்கும் வந்து ஒரு தனித்துவமான ஒரு தனியான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து யூனிக்கா இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. ஓ அப்படின்னா பக்கத்துல ஒரு பர்சன் இருக்காங்க சொன்னா, அந்த பர்சன் வரான்னு சொன்னா அதுல வந்து ஒரு வேற மாதிரி வந்து எல்லாருக்கும் ரோலை கொடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காரு விபி, வேற லெவல். நெக்ஸ்ட் வந்து இந்த படமே வந்து நிறைய ட்விஸ்ட் தான் இருக்குது. ஸோ இது என்னடா இப்படி, இது என்னடா அப்படி, அதை எதிர்பார்க்கல இதை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிக்கே வந்து இந்த மூவி அந்த தொடங்கி போனதுல இருந்து இதனால இப்படி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் பெஸ்ட் ட்விஸ்ட் அப்படின்ற ஒரு 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 ஃபைட் சீட்னால வரும். இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அதோட அந்த இளைய தளபதியும் மீட் பண்ணிக்கிற சம்பவமா இருக்கும், அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், அதுல ரிவீல் ஆகிற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வெறித்தனம் வேற லெவல். இதெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு வேலை கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆனா விபி வந்து வேற லெவல்ல செஞ்சுட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சொல்லும் போது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரிக்கு அந்த இதுல காட்டி, அதுல இருந்து ஒரு மிஷன், ஒரு அந்த ஃபேமிலி ஒரு டூர் போன இடத்துல போயிட்டு ஒரு மிஷன், அந்த மாதிரி ஒரு விஷயமும் அங்க அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு பிறகுதான் வந்து ஃபயரே ஆரம்பம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஐயோ ஸ்பாய்லர் பண்ணிட்டேனா இல்லைன்னு நினைக்கிறேன் வரைக்கும். ஸோ அந்த அந்த அது மட்டும் வந்து பெருசா இருக்காரு ஃபேமிலி லைஃப். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே வந்து அந்த மாதிரி வந்து போயிட்டுக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் வந்து அடிதடிகள் அப்படி இப்படி மாதிரி போயிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்படியெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஓவராலா வந்து. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து என்னடா லேகா இருக்குதா அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தாட் இருந்துச்சு. என்னடா செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி போகுதே என்னடா அப்படின்ற மாதிரிக்க. ஆனா அங்க பாருங்க விபி ஒரு சம்பவம் தெரிச்சிருச்சு, தேட்டர் தெரிச்சிருச்சு. எல்லாரும் வந்து வேற லெவல், டே இன்னோடா ட்விஸ்ட் இதெல்லாம் இன்னோடா அப்படின்ற மாதிரிக்க வந்து ஒரு தரமான ஒரு வேற லெவல் ஒரு செய்க, அது வேற லெவல் செய்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்ல போனா அப்படின்னு சொன்னா வந்து வந்து ஸ்பாய்லர் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் அப்படின்ற நேரம் வந்து ஒரு வயசான ஓல்டு அப்படின்னா நம்ம தளபதி, இளைய தளபதி, அதை விட இன்னொரு குட்டி தளபதி அப்படின்னு சொல்லலாம், சின்ன வயசுல அப்படின்ற மாதிரிக்கு வந்து. ஆனா ஃபர்ஸ்ட் 2 தளபதி வந்து எனக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் இளைய தளபதி வந்து ஓகே, ஸோ அவரும் கொஞ்சம் ஓகே. பட் தளபதி வந்து அவரோட இது, ஸோ அவர் வேறெல்லாம் மாஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ அந்த ஒரு ஹேர்ஸ்டைல் இது அப்படின்ற மாஸ் பண்ணிட்டாப்ல, அவர் தான் வேற லெவல்ல இருக்காரு. ஸோ வந்து அந்த 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 ஓல்டு அந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று கொடுப்பாரு யங், அந்த அந்த ஒரு இதுல மாதிரிக்க வந்து ஒரு அதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஓல்டு லுக் ஒன்று மாறும், அந்த கேப் வந்து ஒரு நல்லா இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரிக்கே வந்து ஸோ அந்த லுக் வந்து சேஞ்ச் ஆன பிறகு, ஆனா வந்து இன்னும் வந்து அந்த லுக்ல வந்து செம்ம ஹேண்ட்ஸமா வந்து வேற லெவல்ல இருப்பாரு. தென் வந்து இளைய தளபதி வந்து ஓகே ஜாலைன்ஸ் எல்லாம் இதாக்கி வந்து
ஓகேயா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. எனக்கு வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வந்து ஓகேயா தான் இருந்துச்சு. எனக்கு அது வந்து பெருசா வந்து என்னைய பொறுத்தளவுக்கு அது வந்து பெருசாவோ ஜா லைன்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா சாங்ஸ்ல ஒரே ஒரு சாங்ஸ்ல வந்து சாங்ஸ் பத்தி பேசும்போது வாரேன் அந்த இதுக்கு வாரேன். ஸோ வந்து அந்த ஸ்பார்க் சாங்ல வந்து அது லைட்டா வந்து செஞ்சிருக்காங்க ஓகே. பட் இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் விளங்குது. மற்றபடிக்கு வந்து மூவில வந்து சீன்ஸ்ல வந்து அவரை பார்க்கும்போது எஸ் இளைய தளபதி இது விஜய் நடிச்சிருக்காரா அப்படின்ற மாதிரிக்கு வந்து இதெல்லாம் இதாக்கிட்டு கொஞ்சம் இதாக்கியிருக்காங்களா அப்படின்ற அத கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவரே தான் வந்து இது இல்லாம அவரே வந்து எடிட் இல்லாம டிஏஜிங் எதுவுமே இல்லாம அப்படின்ற மாதிரிக்கு சில இடங்கள்லாம் தோட்டம் வந்துச்சு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரிக்க. ஏன்னா அந்த மாதிரி பிசிறு தட்டாம வந்து அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மையா சொல்லணும். ஸோ விபி வந்து அதுக்கு பிறகு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய கிரிட்டிசைஸ் வந்துச்சுன்னு சொன்னா அந்த கிரிட்டிசைஸை எடுத்துட்டு அதுல வந்து என்ன சொல்றாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு தான் தரப்போற படத்தை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுல இருந்து கொடுக்குற வந்து இன்புட்ஸை வந்து அவங்க எடுத்துட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கானா அங்க நிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து வேற லெவல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து விபி வந்து என்னென்ன ஹேட்ரட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து இங்க ப்ளஸ் பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்டா வச்சிருக்காரு. ஏன்னா ஜாலைன்ஸ்ல இருந்து அழகா வந்து செஞ்சு இளைய தளபதிக்கு அதுங்க மாதிரி எல்லாம் வந்து கொண்டு போயிருக்காரு. அது வேற லெவல்ல அது அங்க இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து அப்படியே போயிட்டு வாரோம் அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து குட்டி தளபதி அப்படின்ற நேரம் வந்து அந்த இடம் தான் பிசிறு தட்டிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தளபதியில வந்து இன்னொரு ஒரு 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 பிளாஷ்பேக் ஒன்று மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பெயிட் வரும். அந்த இடத்துல வந்து இப்படி காட்டுற நேரம் வந்து அந்த இந்த குட்டி தளபதியை காட்டும் போது வந்து இளைய தளபதியை காட்டும் போது என்ன ஆகும்னா இதுல வந்து கண்ணு அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்குது. கண்ணு வந்து பெருசா வந்து சிமெண்ட் ஆகுது. நான் வந்து பிளாகிங்லேயே சொல்லியிருப்பேன். பிளாகிங்ல நான் போயிட்டு வந்தகைக்கே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இருக்கும். ஸோ அந்த இது நாளைக்கு வருமா இருக்கும். ஸோ அதை மறக்காம பாருங்க சரியா. என்ன அப்படின்னு சொன்னா அந்த கண்ணு அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து இந்த ஜா லைன்ஸ் அதுக்கப்புறம் இப்ப பேசும்போது ஜா லைன்ஸ் எல்லாம் போயிட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த ஒத்தடு அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் அதுல இருக்க இல்லை. அது பார்த்த கைக்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது கீழே இருந்து இப்படி மேல பார்க்கும்போது ஒரு கண் வந்து ஒரு மாதிரி இப்படியோ ஒரு கண் இப்படி மாதிரி வந்துருச்சு. அதுல விளங்கிடுச்சு என்னடா அப்படின்ற மாதிரிக்க. ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட் தியேட்டரில் அவ்வளவு பேருக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆன ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பிளேஸ் தான். எல்லாம் அந்த துண்டு பார்க்கல ஐயையோ அப்படின்ற மாதிரிக்கு வந்து எல்லாரும் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐயா அப்படின்ற மாதிரிக்க வந்து. ஸோ பட் வந்து அதை வந்து ஒரு ட்ரை பண்ணி கொண்டாந்துருக்காங்க. ஸோ வந்து பிபி அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய சைஃபை திங்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ ஆனா வந்து இந்த இடத்துல வந்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இப்படி அப்படின்ற மாதிரிக்க வந்து ஒரு புதுசா ஸோ இது வந்து ஒரு தளபதி மூவில வந்து ஸோ டபுள் கேரக்டர் ட்ரிபிள் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கேரக்டர் வந்து ஒரு மல்டி ஏஜிங்ல வந்து அப்படி வார நேரம் வந்து இப்படி ஒன்ற ட்ரைய வந்து விபி வந்து அவனை கொண்டாந்துருக்காரு. பட் அந்த இடத்துல வந்து பிசிறு தட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து பிசிறு தட்டிருச்சு. எனக்கு அந்த இடம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் என்னடா இப்படின்ற மாதிரி அப்படின்னு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சின்ன ஒரு சீன் ஒன்று மட்டும் தான் வரும். அந்த சீன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏஜிங் அது இல்லை. ஒரு ஆளிலும் கொடுத்து வந்து ஒரு ஃபேஸை இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் மட்டும் வந்து அந்த பேசும்போது அந்த முக்கியமாக அந்த ஏஐ யூஸ் பண்ற நேரம் வந்து இருக்குமா இருக்கும். அந்த வாய் மட்டும் பேசும்போது அந்த வார்த்தைகள் வந்து உதடு வந்து வேற என்னமோ சொல்லுவோம். ஆனா வார்த்தைகள் வேற என்னமோ வரும். அதே மாதிரி தான் இங்க வந்து சேம் சினாரியா இருக்குது. அவங்க வந்து வார்த்தைகள் வந்து வேற மாதிரி யூஸ் அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பேசும்போது அவங்க பேசுறாங்க. பட் வந்து அந்த உதடு வந்து வேற மாதிரி தான் செய்யுது. இதுல வந்து வழங்கிருச்சு. அது வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரிக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி கருப்பு புள்ளி மற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து நம்மட யுவன் எல்லாரும் வந்து நம்ம வந்து யுவனை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போல சாய்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னு சொன்னா வந்து நம்மளும் வந்து யுவன் என்ன யுவன் வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிருக்க மாட்டோம். என்ன யுவன் உங்கள்ட்ட எதிர்பார்த்தோ வரலையே அப்படின்ற மாதிரிக்க. ஆனா சில விஷயங்கள் உண்மைக்கு அப்படித்தான் வந்து இந்த ட்ரெய்லர் சாங்ஸ் பாக்குற அந்த இது வந்து சம்டைம்ஸ் சக்சஸ் ஆகும் மூவில சம்டைம்ஸ் சக்சஸ் ஆகாது. நம்ம வந்து இந்த படம் வந்து வர முன்னுக்கு இந்த சாங்ஸ் எல்லாம் வந்தகைக்கு நம்ம வந்து எதிர்பார்த்தது என்னது ஆனா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனா பட் மூவில வந்து
தெரிச்சிட்டாரு தெரிச்சிட்டார். லாஸ்ட் சாங்ல வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் யுவன் இஸ் பேக் அப்படின்ற மாதிரிக்கு, நம்ம யுவன் வந்து பேக் அப்படின்ற மாதிரிக்கு. எஸ், நம்ம யுவன் பேக் இல்ல, அவர் ஆல்ரெடி அங்கதான் இருக்காரு அப்படின்ற மாதிரிக்க வந்து டே பாருங்கடா போயிட்டு பாருங்கடா அப்படின்ற மாதிரிக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பிஜிஎம் அல்டிமேட், அது வேற மாதிரி அல்டிமேட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பிஜிஎம் வந்து பக்கா பக்கா மாஸ் பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரிக்க. ஸோ அப்படியே போயிருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஒரு கேரக்டர், பிரபுதாவா இருக்கட்டும், பிரபாஸா இருக்கட்டும், நம்மட பிரசாந்தா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஸ்னேகா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் 2-3 கேரக்டர் அங்க வருது. ஸோ ஒரு செலிபிரிட்டி கேரக்டர்ஸ் அப்படின்ற நேரம் வந்து இப்பயே வந்து அது வந்து படம் வர முன்னுக்கே வந்து நிறைய விஷயம் சொல்லி இருந்தாங்க. ஒரு இப்படித்தான் அப்படித்தான் வரப்போதா ஸ்பாய்லர்ஸ் அப்படின்ற மாதிரிக்கே வந்து அவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது ட்விஸ்டா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரிக்கே வந்து அப்படியே அப்படின்ற மாதிரிக்கே வந்து எல்லாரும் வந்து அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த மூவில பாக்குற நேரம் வந்து 2-3 இடத்துல வந்து அந்த இது மட்டை சாங் பார்க்கும்போது உங்களால தெரிச்சிரும். ஸோ மட்டை இது எதிர்பார்த்தமே, ஆனா நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். பட் இங்கே இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டு இருந்தோம். அப்படின்ற மாதிரிக்கே வந்து ஒரு வேற லெவல் டான்ஸ் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேற மாதிரி அது மட்ட சாங் தெரிச்சு விட்டுருச்சு. அண்ட் கடைசி கிளைமேக்ஸ் ஒரு சீன்ல வந்து, இந்த கிளைமேக்ஸ் சீன்ல வந்து ஒரு வந்து தரமான ஒரு செய்கை இருக்குது. அது ஒரு வேற லெவல் வந்து அந்த மாதிரி. அந்த வில்லன் வந்து அல்டிமேட்டா வந்து இருக்காப்புல வந்து. அதுல வந்து ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு பிறகுதான் வந்து வில்லன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அந்த ஒரு இதை வந்து அப்படியே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அப்படியே கொண்டாடுவாங்க. ஆனா வில்லன் விட இந்த விஷயத்த சொன்னாலே கதை முடிஞ்சிடும். ஏன்னு சொன்னா இதுதான் கதையே. அதனால வந்து நான் வந்து பெருசா அந்த விஷயத்த அப்படி நான் விடுறேன். ஸோ வந்து நீங்க போயிட்டு பாருங்க. ஸோ இதை வந்து நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஸோ வந்து போயிட்டு பாருங்க. நீங்க போயிட்டு கட்டாயம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அந்த மூவியை வந்து நீங்க கட்டாயம் தியேட்டர்ல போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வர்த்தியா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த ட்விஸ்டுகள் அப்படி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா. ஒவ்வொரு ட்விஸ்டுக்கு பின்னுக்கு வந்து அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங், அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரிக வந்து கம்ப்ளீட்டா வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஒரு 2-3 ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆகும் போது வேற லெவல் அல்டிமேட். ஸோ அந்த இடத்துல வந்து டேய் நாடா பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிக்க வந்து இருக்குது. அண்ட் அங்க ஒரு 2-3 பிஜிஎம் கிளைமேக்ஸ்ல வந்து போகுன்றீங்க. நான் சொல்றேன், இது யார் ட்ரீட்? இந்த மூவி வந்து யாருக்கு? தளபதிக்கு சொல்லவா, தலைக்கு சொல்லவா? ஸோ தலை அப்படின்ற நேரம் தலை தோனிக்கு சொல்லவா, தலை ஏகேக்கு சொல்லவா அப்படின்ற நேரம் மங்காத்தா பிஜிஎம் ஓடுதா பின்னிக்கு. நான் போட மாட்டேன், போட்டேன்னா காப்பிரைட்டை போட்டு விட்டுறாங்க. ஸோ வந்து நீங்களே போட்டுங்க. ஸோ அந்த மூவியை போயிட்டு பாருங்க. ஒரு 2 இடத்துல வந்து லைட்டா வந்து ஒரு அந்த ஐயோ ஸ்பாயிலர் அலட்டா. ஸோ வந்து சொல்லிட்டேன், நீ சொல்லிடுவான். ஸோ வந்து சாங்ஸ் 2 வரும், பிஜிஎம் 2 வரும். ஸோ ஒரு இடத்துல வந்து லைட்டா வந்து இப்படி வந்து அப்படி ஏறி போற மாதிரி, காத்துல போற மாதிரிக்கு வந்து போற நேரம் அடி இது அது இல்லை அப்படின்ற மாதிரிக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு செய்கை ஒண்ணு இருக்குது அந்த கிளைமேக்ஸ்ல. ஸோ வந்து அது வந்து தளபதி எல்லாம் வந்து ஃபேன்ஸா இருந்தாலும் பட் அது கேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். எல்லாரும் அந்த ஒரு பிஜிஎம் மாற நேரம் நான் சரி மாசா இருக்க நேரம் ஆனா வர அந்த ஃபைட் வெளியே இருக்க தளபதி. ஆனா அந்த பிஜிஎம்மோட ஆன ஒரு வேர்டு வரும். அந்த வேர்டுக்கு வந்து அப்படியே விசில் பறக்குது. அந்த மாதிரிக்க வந்து அப்படியே ஒரு சவுண்ட் ஒண்ணு அதே மாதிரி என்ன மாதிரி அப்படின்ற மாதிரிக்க வந்து ஸோ வேற மாதிரி இருக்குது. ஸோ வெங்கட் பிரபு அவங்க ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, தேங்க்ஸ் ஓ ஏகே அப்படின்ற மாதிரிக்க. எஸ், ஏகேட வந்து இங்க ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் வந்து மங்காத்தால 2 பிஜிஎம் இருக்குது. அந்த பிஜிஎம் மங்காத்தா பிஜிஎம் வந்து 2 இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அந்த 2 இடத்துல
மங்காத்தா மங்காத்தாட வந்து பிஜிஎம் வந்து 2 இடத்துல வந்து யூஸ் ஆகும். ஸோ வேற லெவல்ல வந்து அது இருக்கும். அது ரெண்டும் நீங்க பாக்குற நேரம் வந்து நீங்கெல்லாம் வந்து கட்டாய விசில் அடிப்பீங்க. கட்டாய வந்து அந்த அந்த இதுக்கு விசில் அடிப்பீங்க. நான் வந்து பெட் கட்டி சொல்லுவேன். ஏன்னு சொன்னா வேற லெவல் சீன்ல அது வரும். ஒன்னு ஸ்லோவா லைட்டா வர நேரம் வந்து நம்ம ஓ இது அது தானே. நான் வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். அடுத்த ஸ்கிரீன் பிளே அடுத்த போர்ஷன் வரப்போது வந்து கேரக்டர் கொண்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரிக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து தியேட்டர் கிழிஞ்சி அப்படின்னு சொல்லலாம். வந்து அடி வேற லெவல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஓவரால் வந்து பார்க்குற நேரம் மூவி வந்து ஸ்க்ரீன் பிளேயா இருக்கட்டும் அண்ட் வந்து விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த சீன் நம்மளோட பிஜிஎம் அண்ட் சாங் கம்போசாங் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வழி நடத்துக்கின்ற அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு தெரியுமா, அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அட்டி பொலி அப்படின்னு சொல்லலாம். விபியின் அடுத்த ஒரு நீங்களாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எல்லாருக்கும் இந்த ஏகேக்கு இந்த மங்காத்தா இருக்குது, தளபதிக்கு என்ன அப்படின்ற மாதிரி இதை போயிட்டு பாருங்கடா வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் அவர் சொன்னாரு, போயிட்டு நம்பி போயிட்டு பாருங்க. இந்த படத்தும் இதுக்கு முன்னுக்கு அந்த படமா இது ரெஃபர் பண்ணவே தேவையில்ல, ஜஸ்ட் கோ அண்ட் சில் அப்படின்ற மாதிரிக்கே வந்து நம்மளோட விபி சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் ஜஸ்ட் கோ அண்ட் சில் இந்த மூவிக்கு வந்து. ஆனால் படத்தை பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபுல் ஃபீல் நோஸோட நீங்கள் வருவீங்க. ஸோ நீங்கள் வந்து வேற லெவலாக நீங்கள் வந்து பார்த்துட்டு வரீங்க. இதே வந்து ஒரு ஐமேக்ஸ் வர்த்தியான ஒரு தியேட்டரில் நீங்கள் ஸ்க்ரீனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேற லெவலில் வந்து பங்கம் பண்ணுவீங்க. இங்கே வந்து ஒரு பிரச்சனை ஆகிருச்சு என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து புக்கிங்கை வந்து லேட் ஆகி தான் போட்டாங்க ஸ்ரீலங்காவில். அதுக்கப்புறம் வந்து ஐமேக்ஸ் அப்படின்ற நேரம் வந்து ஐமேக்ஸ் வந்து ஸ்ரீலங்காலே வந்து இதாக இருக்குது. ஸோ அதை வேற வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து புக்கிங் வந்த ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபியூ ஹவர்ஸ் ஒன்றும் அந்த மாதிரில வந்து புக்கிங் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, எல்லாம் புக் பண்ணி தள்ளிட்டாங்க. ஸோ நான் இங்கேருந்து வந்து இப்போ நான் அங்கே போயிட்டு பார்த்தாலும் அங்கே ஒரு லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். பட் இங்கே நான் பார்க்கும்போது இங்கே வந்து 4K ப்ரொஜெக்ஷனும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லேசர் ப்ரொஜெக்ஷனும் இருக்குது. ஸோ லேசர் ப்ரொஜெக்ஷன்ஸில் வந்து ஒரு 2-3 ஷீட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிக்கு தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து 4Kக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரிக்கே வந்து நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த பரிதாபங்கள் பாவங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படிடா என்னடா பண்றீங்க, இதெல்லாம் உண்மையாலடா பொய்யா அப்படின்ற மாதிரி நான் நேற்று வந்து ஒரு மீமை போட்டிருப்பேன். ஏன்னா வந்த கைக்கு என்னடா இல்லை ஃபுல்லா புக்குன்னு காட்டுது, என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்ற ஒரு ஆயத்தோட இருந்தேன். அண்ட் சடனா வந்து வெயிட் பண்ணி கடைசியில் வந்து எனக்கு அம்மா கிடைச்சின மாதிரிக்கே வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு மாதிரிக்கே வந்து எனக்கு வந்து 4Kல கிடைச்சாது, எஃப்டிஎஃப்எஸ் கிடைக்கல. பட் வந்து எஃப்டிஎஃப்எஸ் இல்லாமல் வந்து எஃப்டிஎஸ்எஸ் தான் கிடச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ தான் கிடச்சிச்சு. ஸோ ஒரு 10:30க்கு மாதிரி அந்த மூவி. ஸோ அதை போயிட்டு ஒரு மாதிரிக்கு பார்த்தாச்சு, எனக்கு அடிச்சு பிடிச்சி போயிட்டு அந்த மூவியை பார்த்தாச்சு. ஐயோ அதே போகிறதுக்குள்ள வந்து டிராஃபிக் அப்பத்தான் வந்து ஒரு சரி இன்னொரு அப்படி போயிட்டு இருக்குன்னா அடுத்து சம்மதமே இல்லாமல் ஒரு டிராஃபிக் வருது அந்த மூவிக்கு என்னடா அப்படின்ற மாதிரிக்கே வந்து ஒரு இன்னைக்கு வந்து அந்த மூவியை பார்க்க போறதுக்கு என்னடா அதனாலயோ தெரியல, இன்னைக்கு இந்த மூவி வந்து எனக்கு வந்து சட்டிஸா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா கம்ப்ளீட்டாக வந்து சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருந்துச்சு, அதை தவிர. ஸோ நான் என்ன மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரிக்கே வந்து ப்ளஸ் அப்படின்ற நேரம் வந்து இங்கே வந்து என்ன கதைக்கலாம்னா விபி அந்த சாங் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து பிஜிஎம்மாக இருக்கட்டும், அது ஒவ்வொரு அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஆக்களுக்கு வந்து பிரித்து வந்து ஒவ்வொரு வர கவர் ஆகுற மாதிரிக்கு எல்லாம் ஈக்குவாலிட்டியாக எல்லாருக்கும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கும். இதுல வந்து இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டுகள் அப்படின்ற ஒரு நிறைந்த படத்துல வந்து இங்க வந்து அந்த அதுதான் மெயினா வந்து ஒரு ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருந்துச்சு. விபி நினைச்சிருந்தா வந்து அதுல வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ணியே கொண்டாந்து வச்சிருக்கலாம். உண்மைக்குமே வந்து விபி நினைச்சிருந்தா ஸோ இது வந்து ஒரு இந்த பர்சன்ட படம் அப்படின்றனால இவருக்கு வந்து கேரக்டர் வந்து இங்க வந்து ப்ளஸ் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுப்போம், இது வந்து மாசா இருக்கும் தியேட்டர்ல அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா அந்த இடத்துல வந்து அவ்வளவு மாஸ் கிடைச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா அதை விட மாஸ் வந்து
அவர் இருந்துகிட்டு இந்த ட்விஸ்ட் வந்து இன்னொரு கேரக்டருக்கு போயிட்டு வார நேரம் வந்து வேற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட்ற நேரம் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ஓகே, பட் சின்ன சின்ன இடங்கள்ல வந்து லைட்டா வந்து உதப்புற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பெருசா வந்து அந்த படம் பார்க்கும் ஆர்வத்துல வந்து பெருசா வந்து நான் வந்து அதை வந்து காப்பல. பட் வந்து அந்த டிஏஜிங் வந்து அந்த குட்டி தளபதி இளைய தளபதி அப்படின்ற நேரம் அதெல்லாம் வந்து பார்த்த கைக்கே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் போர்ஷன்ல போயிட்டு இருக்குன்னா அதுக்கு போம் பிளாஸ்ட் பண்ண பிறகு வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து ஓகே, பட் வந்து இந்த பிளாஸ்ட் பண்ண பிறகும் இப்படின்ற நேரம் அந்த பெரிய இது இல்லாம லைட்டா வந்து ஒரு இது மாதிரி வந்து கறி பூசின மாதிரி எனக்கு வந்து லைட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி விஎக்ஸ் அந்த காலருங்க அந்த அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல கொஞ்சம் வந்து எனக்கு வந்து இதாகிடுச்சு. மற்றபடிக்கு மெயினா மைனஸ் சொல்லணும்னு சொன்னா அந்த அந்த ஏஐல போட்டா டிஏஜிங் அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருந்தேன். டிஏஜிங்கே இல்லை. ஸோ அதை வந்து ஒரு ஏஐல போட்டு டாலி ரவிஷ்ணன் அந்த மாதிரியெல்லாம் போட்டு வந்து மாற்றி வந்து பண்ணியிருக்காப்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம வந்து விபி அப்படின்னாலே வந்து ஒரு சைஃபை அப்படின்ற மாதிரி ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு திங் அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கடா இதுல வந்து சைஃபை வந்து பெருசா அடிப்படலே அப்படின்ட்டு இருக்க நேரம் கிளைமேக்ஸ்ல வந்து சைஃபை தானடா இந்தா இருக்குடா அப்படின்ற மாதிரிக்க வந்து அதையும் வந்து சொல்லிட்டாப்புல. சைஃபையும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்கு, டிராமாவும் இருக்குது, லவ்வும் அப்படின்ற மாதிரிக்க இருக்குது கொஞ்சம் அப்படின்ற மாதிரிக்க அந்த இதுல. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டு நிறைய வந்து ட்விஸ்டிக்கல் த்ரில்லிங் சீட்டேஜ் மூமெண்ட் அப்படின்ற மாதிரிக்கு வந்து சில சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் சீட்டேஜ் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டரா ஐயோ ஓகே இதா இப்படியா அடுத்த நடக்க போகுது அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அந்த நெக்ஸ்ட் நடக்க போற சீனுக்கு தான் வந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. தட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து வேற லெவல். அதனாலதான் இன்னைக்கு வந்து நான் அப்படி உட்காந்து வந்து இந்த படத்தை வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை வந்து நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேற மாதிரி இருக்குது. ஸோ ஜோக் பிரேம்ஜி ஐயோ அதான் அதுதான் மெயினு. அதை சொல்லும் போது பிரேம்ஜியும் யோகி பாபு வந்து ஒரு மாசான வந்து ஒரு கேரக்டர். ஆனா பிரேம்ஜி இருக்காப்புல வந்து வேற மாதிரி வந்து அதுல வந்து அவர் பேசுற வேயா இருக்கட்டும், அதை கொண்டு போற வேயா இருக்கட்டும், அதுல அந்த கேரக்டர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. முக்கியமா எல்லாருக்கும் வந்து அந்த பிரேம்ஜி அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து எல்லாரும் வந்து லைக் பண்ணி வந்து பார்த்த ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த மனுஷன் வந்தாக்கிக்கே வந்து எல்லாரும் வந்து கைத்தட்டி வந்து சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த வைபவ் வேற லெவல்ல வந்து அந்த இபி படம் இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் இல்லாம இருக்குமா அப்படின்ற மாதிரிக்க வந்து மிக்சிங் வேற லெவல். அதனாலதான் வந்து படம் வந்து இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இந்த கொன்னத்துல போயிட்டு பார்க்கணும் என்னமா உடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரிக்க வந்து நான் வந்து வெயிட்டிங்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அப்படி எத்தனை ரெக்கார்ட்ஸ் உடைக்க போறாங்க, என்ன மாதிரி போகுது இந்த மாதிரி வந்து. ஸோ 100 CA தாண்டி எப்படி போயிரும். ஸோ 1000 CA 500 CA பட் என்னமா போகுது அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் வர்த்து வந்து தயவு செய்து போயிட்டு பாருங்க. இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னா வந்து நடுவில் வந்து ஸ்பாயில் அலர்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் போட்டுருவேன். தயவு நான் சொல்றேன் ஸ்பாயில் அலர்ட் வந்து போட்டுருவேன். ஃபர்ஸ்டிங்ல போட்டிருப்பேன். பட் வந்து இந்த இடத்துக்கு வர நேரம் வந்து நான் சில விஷயங்களை வந்து ஸ்பாயில் அலர்ட் இல்லாம வந்து கொண்டாந்துருப்பேன். சில விஷயங்கள் வந்து ஸ்பாயிலர் அலர்ட் வந்து வந்திருக்கலாம், ஸ்பாயிலர்ஸ் வந்து வந்திருக்கலாம். அலர்ட் போட்டு வந்து அதை நான் வந்து ஸ்பாயிலர்ஸை வந்து நான் வந்து கொஞ்சம் குறைச்சிருப்பேன். பட் வந்து இருந்தாலும் வந்திருந்தால் வந்து தயவு செய்து மன்னிச்சு. ஸோ இன்னும் நீங்கள் வந்து போயிட்டு பார்க்கல அப்படின்னு சொன்னால் வந்து தயவு இது இந்த மூவியை போயிட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு இதுதான் வீடியோ. ஸோ பிரேம்ஜி நான் நினச்ச கைக்கே திரும்புற கணக்கு வந்து திருப்பி வருது. கிளைமேக்ஸ்லாம் வந்து பங்கம் பண்ணுவாப்புல. ஸோ அந்த மாதிரிக்கே வந்து ஸோ வந்து அந்த அப்படி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்காகவே நீங்கள் வந்து நம்ம தளபதியின் வந்து ஒரு மாறுபட்ட வேடங்களில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாறுபட்ட வேடங்கள் அப்படின்னு சொன்னால் வந்து வேற வேற ஏஜிங்ல வந்து இதுவரை பார்த்திருக்காத இதுவரை வந்து நீங்க வந்து பார்க்காத ஒரு படம். ஸோ தளபதியை வச்சு இப்படி ஒரு ஸ்கிரிப்டா இந்த மாதிரி ஒரு மூவா இந்த மாதிரி வேயா அப்படின்ற மாதிரிக்கு வந்து நீங்க வந்து ஒரு பார்க்காத வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேல வந்து ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவி.
ஸோ தயவு செய்து நீங்க போயிட்டு பாருங்க, பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்து இருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப். ஸோ வந்து நிறைய இடத்துல புக் எல்லாம் வந்து நான் புக் பண்ணும்போது எல்லாம் வந்து மார்னிங் டு ஈவினிங், ஸோ 5 6 7 ஷோஸ் போல, ஸோ 6 இல்லாட்டி 6 அந்த மாதிரி ஷோஸ் போலன்னு நினைக்கிறேன். எல்லாமே புக் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஃப்ரண்ட் அண்டு அந்த மாதிரி தான் ரோஸ், அந்த நடுவில் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் ரோஸ் வந்து அப்படி வந்து மிஞ்சி மிஞ்சி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எல்லாரும் வந்து புக் பண்ணிட்டீங்க, எல்லாரும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு வந்து எஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி வருது. ஸோ பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இன்னொரு பங்கமான ஒரு இதே மாதிரி ஒரு வேற லெவல் மூவில வந்து சந்திப்போம். இந்த வாழை அப்படின்ற ஒரு மூவி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை ரிவ்யூ பண்ணி பார்க்கறதுக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அந்த மூவியும் வந்து ஒரு வேற லெவல் மூவி, ஒரு தரமான மூவி அப்படின்னு சொல்லலாம் அந்த மூவியோ. ஸோ நான் அந்த மூவிக்கு அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து ரிவ்யூ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ளாப் பண்ணியிருப்பேன், சம்டைம்ஸ் வந்து தெரியாம மாதிரி பேசியிருப்பேன், சில விஷயங்கள் வந்து மாதிரி ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு இந்த ரிவ்யூ அப்படின்ற மாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு இதெல்லாம் முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஸோ நான் வந்து அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதாவது பிள்ளை இருந்துச்சு சொன்னா நான் வந்து அதையும் நான் வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ரிவ்யூ அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பங்கமான ஒரு வீடியோல சந்திருக்கோம். டாடா பாய், see you, bye. பாத்துக்கலாம்.